முதல் கேள்வி அடி உரம் என்ன போடணும். என்கிட்ட மாடு இல்ல, அடி உரம் என்ன பண்ணும். போன நெல் திருவிழாலையும் சொன்னேன், நிறைய பேர் கடைபிடிச்சிங்க, நல்லா இருந்தீங்க, சந்தோஷம். இப்பவும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், உங்கள்கிட்ட மாடு இருக்கா, 4 டிராக்டர் லோடு சாணம் போடுங்க. மாடு இல்லையா, 2 டிராக்டர் லோடு வச்சுக்கோங்க. ஒரு டிராக்டர் லோடு 2800 ரூபா 3000 ரூபா கேட்கறாங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் லோடாவது வச்சுக்கோங்க, ஒன்னு வச்சுக்கோங்க. நான் 4 டிராக்டர் லோடுனா 12000 ரூபா ஆச்சு. நான் ஒண்ணுதான் சொல்றேன், 3000 ரூபா வச்சுக்கோங்க. அது கூட என்ன போடலாம், உயிர் உரங்கள் இருக்குங்க. அசோஸ்பைரிலம்னு பேரு தாங்க ஆங்கில பேரு. இப்ப ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாருல, மண்ணுக்கு கீழே இருக்க நுண்ணுயிரின்னு தமிழ்ல சொன்னார்ல, அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க, ஆங்கில பேர், அவ்வளவுதான். அது எதிரானதெல்லாம் கிடையாது, மண்ணுல இருக்கிற பொருளை பெருக்குனது. உதாரணத்துக்கு உரமோரை எடுத்து பால்ல ஊத்துறோம், அது தயிரா மாறுது. அதுக்கு லாக்டோபாசிலஸ்னு ஒரு பேர் இருக்குங்க. அதுக்குன்னு அது வேற பொருள் கிடையாதுங்க. அதுவும் ஒரு நுண்ணுயிரி. அதனால பயன்படுத்துங்க, தயவு செய்து பயன்படுத்துங்க. எதுக்கு இதை சொல்றேன், இன்னைக்கு எல்லா செலவும் கூடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இறங்கினோடனே சொல்றாங்க, ரோட்டவேட்டருக்கு பணத்தை 400 ரூபாய் கூட்டிட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு. சேடை ஓட்டுற பணத்தை 200 ரூபாய் கூட்டிட்டாங்க. முதுகுல கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயர், ஒரு ஸ்ப்ரேயர் ரேட்டை 40 ரூபாயில இருந்து 60 ரூபா மாத்திட்டாங்க. இந்த காசெல்லாம் எங்கெங்க சம்பாதிக்கிறது?